மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டம் முதலாக நடக்கு. நம்ம 2017 வந்து பிஎம்டி அறக்கட்டளைன்னு ஆரம்பித்தோம். அந்த ஆரம்பித்ததுலேருந்து நம்ம கூட்டங்கள் நிறைய நடத்தியிருக்கோம். அது பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கமாக வந்து நாம் மக்கள் பிரச்சனைகளை கையெடுத்து செய்யும்போது பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கமாக மாறிடுச்சு. முறையாக நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டம் அப்படிங்கிறது இதுதான் ஃபஸ்ட் டைம். பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தில் வந்து இப்போ நிறைய மக்கள் வந்து ஒன் பை ஒன்னாக நாம் செய்யக்கூடிய விஷயங்களை பார்த்து சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு கட்டமைப்பு அப்படிங்கிறது நாம் உருவாக்கினதை விட இன்னும் பெஸ்ட்டாக பண்ணணும். ஓரளவு நாம் ஒரு கட்டமைப்புகளை கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம நினச்சி சில விஷயங்கள் செய்தோம். அதாவது மாவட்ட பொறுப்பு, ஒன்றிய பொறுப்பு, கிளை பொறுப்பு, இந்த மாதிரி பொறுப்பாளர்கள் நியமிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த பொறுப்பாளர்கள் எப்படி செயல்படணும்? அவங்கவுங்க தன்னிச்சையாக சில நேரம் முடிவு எடுக்காங்க. இல்லைன்னா யார் பேச்சையும் கேட்காம டைரெக்டாக தனக்கு மேலே உள்ளவங்ககிட்ட பேசிக்கிட்டாங்க. அதனால் அவன் கூட இருக்கிறவனை மதிக்க மாட்டேங்காங்க. இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நாம் அவாய்ட் பண்ணணும். அது மாதிரி இப்போ நம்ம வர்ற சட்டமன்ற தேர்தலில் 2026 நாம் எந்த மாதிரி முடிவெடுக்க போகிறாரு தலைவருங்கிறது அதை நாம் கையில் எடுத்து அதுக்கான முழு சப்போர்ட்டை எப்படி கொடுக்கறது, அதுக்கு முன்னாடி அவருக்கு எந்த தொகுதி ஒதுக்குதாங்க அப்படின்னு பார்த்துட்டு அதில் செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் என்ன, எல்லாத்துக்கும் ஒரு பேஸ்மெண்ட்லேருந்து போனோம்னா கரெக்டாக மூவ் பண்ணி போகிறதுக்கு கரெக்டாக வரும். அதனால் ஒரு வருஷத்துக்கு அரசியல் கட்சிகள் ஃபுல்லாகவே காலங்காலமாக ஒரு தேர்தலை சந்திக்கிறது எப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அவங்க ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை 1 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து ஆரம்பிச்சிருவாங்க. நாம் அதுக்கும் முன்னாடி ஒரு தொகுதியில் நிற்க போகிறோம் அப்படின்னா செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு நம்ம கலந்து ஆலோசித்து உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் அடுத்தடுத்து விஷயங்கள் செய்ய முடியும். இப்போ கன்னியாகுமரியிலேருந்து வர்றவங்க வந்து கொஞ்சம் லேட்டாக வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்தவுடனே நாம் வந்து தேவர் சிலைக்கு மாலை போட்டுருவோம். மாலை போட்டுட்டு மற்ற விஷயங்கள் பண்ணிடலாம். இப்போதைக்கு மாவட்ட செயலாளர், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்க மாவட்ட செயலாளர் தங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணலாம். நம்ம கூட்டத்துக்கு வந்து குத்துக்கல் வலசையிலேருந்து செல்வம் அப்படிங்கிறவர் நம்ம அமைப்பில் ஜாயின் பண்ணணும்னு வந்திருக்காரு. அவர் வந்து அமமுகவில் ஒரு நல்ல போஸ்டிங்கில் இருந்திருக்காரு. அவர் அரசியல் கட்சியில் பயணித்ததுனால அவருக்கும் ஒரு சில ஐடியால் இருக்கும். அதனால் அவரும் ஒவ்வொரு மாவட்ட செயலாளராக தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கும் போது அவருடைய கருத்துக்களை தெரிவிக்கணும்னு நான் பணியோடு கேட்டுக்கிறேன். இப்போ தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது பிறகு ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் இல்லை யார் உங்களுக்குன்னு ஒரு கருத்து இருந்துச்சுன்னா அதை நீங்கள் வந்து ஒவ்வொரு ஆளாக வந்து உங்கள் கருத்தை தெரிவிக்கலாம். ஃபஸ்ட்டு மேடைக்கு வந்து பேசி பழகுங்க. நம்ம மாவட்ட செயலாளர் எல்லாம் அந்த பேசுகிறதுக்கு கூச்சப்படுறாங்க. அது இருக்கக்கூடாது. தைரியமாக பேசுங்க. அப்படின்னா தான் எந்த விஷயம்னாலும் சாதிக்க முடியும். அது மாதிரி மனு எழுதி பழகுங்க. நிறைய பேர் மனு எழுதி பழக மாட்டேங்காங்க. எந்த விஷயம்னாலும் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கோ இல்லை அரசு அதிகாரிகளை சந்திக்கிறதுக்கோ பயப்படாமல் போகணும். மைக்கு அப்படின்னாலே ஓரமாக போய் ஒதுங்குறவங்களாக தான் நம்ம இருக்கணும். கேட்டால் ஒரு பில்டப் பண்ணிக்கிட்டோம், நாங்கள்லாம் இந்த அதைத்தான் தூக்குவோம், பேனாவை தூக்க மாட்டோன்னுக்கிட்டதாங்க. அந்த மாதிரி நாமளே என்ன சொல்கிறது, எனக்கு தெரியாது அப்படின்னு நீங்கள் நடந்துக்கிடக்கூடாது. நீங்கள் வந்து மைக்கு பிடிச்சி பேசி பழகணும், மனு எழுதி பழகணும், எந்த அதிகாரியும் சந்தித்து நேரடியாக பேசி பழகணும். ஃபஸ்ட்டு கேள்வி கேட்டாலே அவங்க பயப்படுவாங்க. மெயினான விஷயம் வந்து நிறைய பேர் கேள்வி கேட்குறதுக்கே பயப்படுறது. நார்மலாகவே வந்து காவல்துறை அதிகாரிகள், அரசு அதிகாரிகள் வந்து நம்மகிட்ட டப்புன்னு ஒரு எகிரி பேசிட்டா நம்ம ஆஃப் ஆகிருந்தோம். நம்ம அப்படி என்ன சொல்கிறது, நம்ம மேலே மிஸ்டேக் இல்லை அப்படின்னா தைரியமாக பேசலாம். நீங்கள் எந்த அதிகாரி கிட்டனாலும் நம்ம வந்து தைரியமாக பேசி பழகுங்க முதல்ல.
இப்போ மாவட்ட செயலாளர், தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் உங்களுடைய கருத்தை தெரிவிக்கலாம். அப்படி ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. நன்றி.